ஒரு முக்கியமான வேல்யூபிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. இதுல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதிகமா எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங் இதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ற இந்த ஃபேஸ்புக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஃபுட் பிரிண்டிங் இல்லைனா இதை வந்து ரெக்கனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹேக்கர் ஒரு மிஷினையோ இல்லை ஒரு நெட்வொர்க்கே ஹேக் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுட் பிரிண்டிங்ல தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் பிரிண்டிங் இல்லைனா ரெக்கனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த அட்டாக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. ஸோ நம்ம இதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியை நான் ஹேக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த கம்பெனியை பத்தின எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எனக்கு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நான் கலெக்ட் பண்ணிட்டு அதுல எந்த இன்ஃபர்மேஷனை இல்ல லூப்போல நான் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட நெட்வொர்க்குள்ள போக முடியும் அப்படிங்கறத பார்ப்பேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ரெகனைசன்ஸ் இதுல இருக்கு. ஆக்டிவ் ரெகனைசன்ஸ், பாசிவ் ரெகனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல பாசிவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு, அதாவது abc.com அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி நான் விக்கிபீடியால போட்டு பார்க்கலாம், இல்ல லிங்க்டின்ல போட்டு பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல, கிளாசிஃபைட்ஸ்ல, நியூஸ் சேனல்ஸ்ல, இந்த மாதிரி அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் சர்ச் பண்ணிட்டு என்னால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமோ இதை வந்து பாசிவ் ரெகனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம ஆக்டிவ் ரெகனைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த கம்பெனி சம்பந்தப்பட்டமான ஆட்கள் கிட்ட இருக்கலாம், இல்ல அந்த வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல அவங்களோட சாஃப்ட்வேரா இருக்கலாம். இது எல்லாத்து மூலமா நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஆக்டிவ் ரெகனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதிகமா எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமைன் நேம், நெட்வொர்க் பிளாக், ஐபி அட்ரஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ், டிசிபி யூடிபி சர்வீசஸ் என்ன ரன் ஆயிட்டு இருக்கு, யூசர் குரூப் நேம்ஸ், சிஸ்டமோட பேனர்ஸ், ரவுட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன், சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஆர்கனைசேஷனோட வெப்சைட், எம்ப்ளாயி டீடைல், அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், செக்யூரிட்டி பாலிசிஸ், நான் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேக்கருக்கு ஒரு முக்கியமான வேல்யூபிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். சோ இது என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம ஒரு டெமோலே பார்த்துருவோம். இப்போ நம்ம லினக்ஸ் மெஷின்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற டூல் whois. இங்கே நான் யூஸ் பண்ணுற சைட் பார்த்தீங்கன்னா hackthesite.org அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க வந்து ப்ராக்டிஸ்க்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது லீகல் தான். ஸோ whois hack the site அப்படின்னு நான் போட்டேன்னா, இவங்க யாரு, எங்கே ரிஜிஸ்டர் ஆச்சு, என்னைக்கு டேட்டில் ரிஜிஸ்டர் ஆச்சு, யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே வரும். ஸோ இந்த whois வந்து நீங்கள் நார்மலாக ப்ரௌசரில் கூட யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு லினக்ஸில் இதுவும் ஒரு டூல். இதில் whois அப்படின்னு போட்டு அந்த கம்பெனியோட வெப்சைட் போட்டேன் அப்படின்னா, இது யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதில் நமக்கு கிடைக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எக்ஸல் மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து அங்க சேவ் பண்ணிட்டே வரலாம். ஸோ கடைசியா உங்களுக்கு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ண போற டூல் த ஹார்வெஸ்டர். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில், சப்டொமைன்ஸ், ஹோஸ்ட், எம்ப்ளாயி நேம்ஸ், ஓப்பன் போர்ட்ஸ், பேனர்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக்கா கூகுள், பிங் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த டூலோட கமெண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா, லினக்ஸ்ல எந்த ஒரு டூலை போட்டும் -help அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இமெயில் அட்ரஸஸ் ஃப்ரம் அ டொமைன் kali.orgங்கிறதுல லிமிட்டிங் த ரிசல்ட்ஸ் டு 500 யூசிங் DuckDuckGo. நம்ம கூகுள் மாதிரி DuckDuckGo வந்து ஒரு சர்ச் இன்ஜின், ஒரு பிரைவேட் சர்ச் இன்ஜின் அது. ஸோ அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 14 ஹோஸ்ட் கிடைச்சிருக்கு அதில். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ நம்ம இதில் தேர்டாக பார்க்க போகிறது Grabify. ஸோ இந்த Grabify எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அன்னோன் யூசர் இருக்காரு, அவரோட ஐபி அட்ரஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த Grabifyல நம்ம ஒரு URL எடுத்துட்டு அந்த URL உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். அந்த URL அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படினாலே அவங்களோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது சும்மா ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். click to verify.com அப்படின்னு சும்மா ஒரு URL கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த URL கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த URL-ஐ இப்போ நான் யாருக்காவது சென்ட் பண்ணி அவங்க அந்த URL கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ அங்கே நான் அந்த ஐபி அட்ரஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஸோ வாட் இஸ் மை ஐபிலையும் இதில் கொடுத்துருக்கிற ஐபியும் ஒன்று தான்.
ஸோ நீங்கள் அப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற சின்டாக்ஸ், வேற விஷயங்கள் இந்த ஒரு டூலோட டுட்டோரியல் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூல் பார்க்கறதுக்கு முன்னாடி கூகுள் டார்க்கிங் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கூகுள் டார்க்கிங்கை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கூகுள் டார்க் இல்லைனா கூகுள் ஹேக்கிங் அப்படின்னா என்ன, இது எதுக்காக ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் கூகுள் சர்ச்சுக்கும் கூகுள் டார்க்குக்கும் என்ன வித்தியாசம், ரொம்ப முக்கியமான விஷயம், இது இல்லீகலா? கூகுள் டார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் சர்ச், ஏதாவது ஒரு query கொடுத்து எடுப்போம், வர ஆன்சர் வந்து டார்கெட்டட் ஆன்சராக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு queries தெரிஞ்சிருக்கணும். இந்த கூகுள் டார்க்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டைப் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கலாம். இது நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஃபைல் டைப் PDF இல்லை XML எக்ஸல் அந்த மாதிரி கொடுக்குறது. இல்லைனா வல்னரபிலிட்டிஸ் இருக்கிற கேம், வல்னரபிலிட்டிஸ் இருக்கிற வெப்சைட்ஸ், ஒரு டேட்டா பேஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு வெப்பேஜோட லாகின் அட்மின் பேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் டார்க் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, எக்ஸிஸ்டிங் கூகுளோட சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாவை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பாசிவ் ரெக்கனைசன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கூகுள் டார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ReconNG அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ReconNG is a web-based open-source reconnaissance tool, OSINT, written in Python, often paired with the Kali Linux penetration distribution. The tool reduces time spent harvesting information from open resources and consists of an extensive range of modules and database interaction. ஸோ இந்த ReconNG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எந்த ஒரு மாடியூலுமே இன்ஸ்டால் ஆகிருக்காது. அதனால நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆன். ஸோ இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம சர்ச் மார்க்கெட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இங்கே ஹெல்ப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதிலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் பிளேஸ் சர்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸ் லோட். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே போய் ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் செட் சோர்ஸ் hackthesite.org கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் செட் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ வந்து hackthesite.org செட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பிங் டொமைனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு எதுவும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்டு டூல், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல், archive.org அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இல்லைனா வருஷத்துக்கு வருஷம் சில வெப்சைட்லாம் மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2020 நீங்கள் பார்த்த ஒரு வெப்சைட் இப்போ இல்லை இப்போ வேற மாதிரி இருக்குன்னா 2020 அந்த வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே போய் இங்கே இருக்கிற ஆர்கைவ்லேருந்து அதை பார்க்க முடியும். ஸோ இதுக்கு archive.org, வேபேக் மிஷின் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த archive.orgல போயிட்டு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ்புக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ்புக்கோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேஸ்புக்கோட இன்டர்ஃபேஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை ஒரு 2007
February 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட வெல்கம் பேஜ் இது தான். ஸோ லெஃப்ட் சைடில் இருந்திருக்கு உங்களோட லாகின் பேஜ். ஃபேஸ்புக் இஸ் அ சோஷியல் யூட்டிலிட்டி தட் கனெக்ட் யூ டு ஹெல்ப் வித் பீப்புள் அரௌண்ட் யூ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபேஸ்புக் பேஜ் இது தான். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால் எந்த வெப்சைட்டோட பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எப்படி இருந்துச்சு, பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால போய் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபுட் பிரிண்டிங்கில் நம்ம இப்போ கடைசி டூலுக்கு வந்துட்டோம். இந்த டூலோட பேர் பார்த்தீங்கன்னா சப்லிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்லிஸ்டர் யூஸ் பண்ணி நம்மளால எந்த ஒரு வெப்சைட்ல எவ்வளவு சப்டொமைன் இருக்கு அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்மளால கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா GitHubல போயிட்டு இந்த டூலை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த URL காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டெர்மினலில் ஜெட்க்ளோன் அப்படின்னு அந்த URL கொடுத்துட்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்லிஸ்டர் வந்துருச்சு நமக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க ஹெல்ப் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பைத்தான் sublist3.py -d google.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுளுக்கு கீழே இருக்கிற எல்லா சப்டொமைனையும் இதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம hackthesite.org எடுத்துக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக சர்ச் பண்ணுது. வைரஸ் டோட்டல் இஸ் ப்ராபப்லி நோ பிளாக்கிங் ஆர் ரெக்வெஸ்ட். ஓகே, வைரஸ் டோட்டல் பிளாக் பண்ணுது. இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ஒரு இதை வேணால் போட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது பக் பவுண்டியில் கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் எடுத்து அதை கூட இதில் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட் பிரிண்டிங்கில் இருக்கிற எல்லா முக்கியமான டூல்ஸையும் பார்த்தாச்சு. இதையெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேக்கிங்க்கு தேவையான எல்லா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே டூல்ஸ். இது இல்லாமல் சோஷியல் இன்ஜினியரிங்கும் இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி ரெகனைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் பின்னாடி இன்னொரு சாப்டரில் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க் ஸ்கேன்ஸ். Nmap நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த Nmap அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.